அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தாலா வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த வீடியோ இணைந்திருக்கும் அனைத்து நண்பிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லிஷானு தாலாவுடைய சாந்தி சமாதானம் புனிதமான பரக்கத்தை பொருந்திய ஒரு அஜர் மாதத்திலே இறுதி வியாழன் வெள்ளி இரவு அல்லாஹ் சுப்ஹானஹு தாலா ஒரு சிறந்த ஒரு மாதமாகிய சிறந்த ஒரு சிறப்புக்குரிய மேராஜுடைய பரக்கத்தான ஒரு ஜும்மாவாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறானே. அல்ஹம்துலில்லாஹ் சிரித்து மகிழ்ந்து அல்லாஹ்வை சுக்குர் செய்ய கடமைப்பட்டிருக்கும். அல்ஃபா மர்ரா அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, மிகப்பெரிய கிருபியான மேராஜ் நம்மளை நோக்கி இன்னும் நாளைக்கு வெள்ளி இரவிலே இன்னைக்கு ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது. சிறப்பு வாய்ந்த அழகான ஒரு நாளாக இருக்கிறது. ஏராளமான இபாத்துகளை செஞ்சு அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும். அது போன்று வெள்ளி இரவு மேராஜுடைய இரவாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏராளமான சிறப்புகள் நம்ம மொஹிதி ஷேக் அப்துல் காதர் ஜிலானி கதஸல்லாஹு சிறப்புகள் அவங்க குன்னியான கிதாபில் எழுதுகின்றார்கள். 100 வருஷம் இபாத் செய்த நன்மை இருக்கதாக நமக்கு சொல்லி தந்துள்ளார்கள். மேராஜ் ராவிலே பகலிலே இரவிலே நம்ம வணங்கி பகலில் நோன்பு வச்சு அந்த நாளை அழகான முறையில் இபாத் செஞ்சால் 100 வருஷம் இபாத் செய்த நன்மை. அது மாதிரி அதற்கு நோன்பு வைக்கக்கூடிய சிறப்பும் சொல்கின்றார்கள். மன் சாம யௌம சபம் வைசிரீன மின் ரஜபின் கத்தபல்லாஹு லஹு சியாமு சித்தீன ஷஹ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸும் அந்த குனியா என்ற கிதாபில் எழுதுகின்றார்கள். கௌசுல்லா அப்துல் காதர் ஜிலானி கதஸல்லாஹு சிறகுல் அஸீஸ் அவங்க 60 மாத நோன்பு வச்ச அந்த நன்மை மேராஜுடைய நோன்புக்கு நம்ம வைக்கக்கூடிய சனிக்கிழமை அந்த வைக்கக்கூடிய நோன்பாக சிறப்பானதாக இருக்கிறது என்று நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அப்போ அது இல்லை, அதெல்லாம் சும்மா ஆதாரம் இல்லை, அது ஹதீஸ் இல்லைன்னு சொன்னால் அது வேற ஹதீஸு வைக்கக்கூடாத ஹதீஸ் ஏதாவது சொல்லணும். ஆனால் நம்ம சொல்லப்பட்ட மிகப்பெரிய நம்ம வரிமாறுகள் பட்ட மொஹிதி ஷேக் அவங்க சொல்கிறாங்க. நம்ம அவங்க சொல்ல கேட்பதா, சாதா சீதை சொல்லக்கூடியவங்க சொல்லுவது கேட்பதா, இந்த காலத்தை சொல்லக்கூடிய அதெல்லாம் இல்லை அப்படியே இல்லை அப்படின்னு சொல்ல அதை கேட்பதா? அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவ்வளோ சிறப்புமிக்க நாள் நமக்கு வந்த இந்த மேராஜ் நல்ல அழகான முறையிலே வரக்கூடிய அந்த ராவை நல்ல முறையில் உள்ளங்களையும் இல்லங்களையும் சுத்தப்படுத்தி அந்த மேராஜ் ராவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதுக்கூனி அதுக்கு இருக்கும். நீங்கள் என்ன நினைச்சா நான் அவங்க நினைப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கவலைகளை அவங்களுடைய எல்லா விதமான தேவைகளை பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அல்லாஹ் ஜல்லஷானஹு நேரடியாக அழைத்து தன்னுடைய அடியான நபிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியான அழைத்து அவங்க பேசி எல்லா அல்லாஹ்வுடைய குதிரத்துகளும் வல்லமைகளும் காமித்து நமக்கு சம்மானமாக கொடுக்கப்பட்ட அந்த 5 நேர தொழுகைகள், சூரத்து பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகள், பாவ மன்னிப்பு தேடக்கூடிய இஸ்திக்ஃபார் எல்லாம் நமக்கு பரிசாக வழங்கிய அற்புதமான நாள். அந்த நாளில் நம்ம எல்லாம் அழகான முறையில் சிறப்பான இந்த 2 நாடுகள் அந்த வெள்ளி இரவு இன்னைக்கு சிறப்பான நாளாக இருக்கிறது. நாளைக்கு நம்முடைய மேராஜுடைய ராவாக இருக்கிறது. அந்த இரவிலே இஷா தொழுகை இப்படி ஏராளமான பள்ளிவாசலில் பயான் நடக்கும், துவா நடக்கும், திக்ர் மஜ்லிஸ் நடக்கும். அது மாதிரி அந்த நாளில் நோன்பு செஞ்சு சனிக்கிழமை நோன்பு வைப்பது, இந்த நோன்பு வைக்கக்கூடிய இந்த சிறப்பெல்லாம் இந்த எல்லா ரஹ்மத்துகளும் பர்க்கத்துகளும் 100 வருஷத்து இபா செய்த நன்மைகளும் 60 மாத நோன்பு வச்ச நன்மைகளும் கிடைக்க பெறக்கூடிய நபர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான ஒரு சிறந்த ஒரு வருடமாக சிறந்த அமல் செய்யக்கூடிய நாட்களாக அல்லாஹ் வழங்கியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அப்போ அந்த சிறப்பு கிடைக்காத ஒரு 4 பேர்கள் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ சிறப்புகள், அவ்வளோ மேராஜுடைய அந்த 100 வருஷம் இபா செய்த நன்மை, 60 மாத நோன்பு வச்ச நன்மை கிடைக்காதவங்க 4 பேர்கள் அவங்களுக்கு இந்த நன்மை கிடைக்காது. அப்படிப்பட்ட நபர்கள் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை விட்டு எல்லாம் நம்ம குடும்பத்தாரை விட்டு எல்லாம் பாதுகாப்பு செய்யணும். அதாவது 1வது மது அருந்தக்கூடியவங்க, மது அருந்துவது, போதையான வஸ்துக்களை சேர்த்துவது, கஞ்சா அடிப்பது, இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் உண்டு பண்ணு இருக்கக்கூடிய இந்த விசேஷமாக அதிகமான விசேஷங்கள் வந்து இருக்கிறது, பொங்கல் விசேஷம். அதனால இந்த அதிகமான மக்கள் நம்மளும் நாட்டாருடைய சேர்ந்து மது குடிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நம்ம சமுதாய மக்களை பாதுகாக்க செய்ய வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட அந்த மதுவிலிருந்து பாதுகாப்பு பெற்றாதான் இந்த சிறப்பை நம்ம அடைய முடியும். ஏது? இந்த மேராஜுடைய சிறப்பு அழகான முறையில் நல்ல நீவு நாளில் நமக்கு கிடைச்சிருக்கு. பொங்கல் நீரை நமக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கான். அப்போ அந்த நீவை நம்ம பயன்படுத்தி
நல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய அந்த இபாதத்துகள் செய்யக்கூடியவங்களா, நோன்பு வச்சக்கூடியவங்களாக நல்ல சிந்திக்கக்கூடியவங்க அதை செய்வாங்க. அந்த சிந்திக்கக்கூடியவங்க அழகான முறையிலே அதை அந்த நாளை நல்ல முறையில் பயன்படுத்துவாங்க. வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மக்கள் காலத்து மீது மக்கள் வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நஷ்டத்தில் இருக்கின்றார்கள். மக்கள் அதிகமான மக்கள் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்து மீது சத்தியமாக மக்கள் எல்லாம் நஷ்டத்திலே இருக்கின்றார்கள். அப்போ அறியாதவங்களாக, நேரம் காலங்கள் அறியாதவங்களாகவே இருக்கின்றார்கள். எனவே நம்ம அப்படிப்பட்ட மக்கள் இல்லாமல் அழகான முறையிலே பயன்படுத்தக்கூடியவங்களாக, அழகான முறையிலே நல்ல மேராஜுடைய ராவுகளை நோன்புகளை வச்சு இவா செய்யக்கூடியவங்களா அல்லாஹ் நம்மளை எல்லோருக்கும் அந்த பாக்கியம் தர வேண்டும். அப்படிப்பட்ட 1வது நபர் மது அருந்தக்கூடிய வீடுகள், மது அருந்தக்கூடிய நபர்கள், அதில் அப்படிப்பட்டவங்களை எல்லாம் இந்த சாபத்துக்கும் கோபத்துக்கும் இப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் அடையாதவங்களாக போய்விடுவாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு செய்ய வேண்டும். 2வது தாய் தந்தைகளுக்கு அவங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடியவங்க. அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஜன்னத்து தஹத அக்தாமுல் உம்மஹாத், தன்னுடைய தாய்க்கு பாதத்துக்கு கீழே தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு சொர்க்கம் வைத்ததாக பெருமானா ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். அப்போ பெற்றோர்களுக்கு நம்ம பணிவிடை செய்வது, பெற்றோர்களை மதித்து மரியாதையா அவங்களுக்கு நோவினை செய்யாமல் மனசு கஷ்டப்படுத்தாமல் வாழக்கூடிய வாழ்க்கை தான். அப்படிப்பட்ட வாழக்கூடியவங்களுக்கு தான் மேராஜுடைய ராவும், லைலத்துல் கத்ருடைய ராவும், ரமலானும், சிறப்பான எல்லா நாட்களும் அல்லாஹுக்கு பொருத்தமான, அல்லாஹுக்கு பிரியமான பொருத்தமான நபர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவங்க செய்யக்கூடிய நோம்பெல்லாம் கபூல் ஆகணும், மேராஜ் நோம்பெல்லாம் கபூல் ஆகணும், மேராஜ் ராவெல்லாம் சிறப்பாக அடையணும், பராத் ராவெல்லாம் அடையணும், நோம்பு மசாலாம் அடையணும் என்று சொல்லி பார்க்கக்கூடியவங்களில் இந்த பெற்றோர்களை துன்புறுத்தவே கூடாது. அவங்களை நல்ல கண்ணியமான முறையிலே பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து அழகான முறை நடக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். சாதாரண பார்க்குறோம், பெற்றோருக்கு ஏதாவது வேலை சொன்னால் அப்படியே நம்ம முகந்திச்சு பேசாமல் இருப்பது, நம்ம அவங்க எதாவது சொன்னால் நம்ம அப்படி என்ன செய்யறது, அப்படியே அவங்கள கண்டுக்காமல் விடுவது, அவங்கள பேசாமல் இருப்பது, இப்படி எல்லாம் செஞ்சோம்னு சொன்னால் நமக்கு இந்த சிறப்பெல்லாம் நம்ம அடையாமல் போய்விடுவோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடியவங்களாக, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவங்களாக நம்முடைய சமுதாய மக்கள் எல்லோரும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஹமுஹுமா கமா ரப்பியானி ஸகீரா, அவங்களுக்கு துவா செஞ்சு அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு அவங்க என்னதான் தப்பு தான் செய்யலான்னு இல்லை, அவங்களும் குழந்தைகளுக்கு சண்டை போடாமல் அவங்கள மனசு நோவடிக்காமல் பெற்றோர்களும் நடக்க வேண்டும், அவங்களும் நடக்க வேண்டும், இவங்களும் நடக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட குடும்பங்களாக, சாலியான மக்களாக, சாலியான பெற்றோர்களாக நம்முடைய பெற்றோர்களை ஆக்கி ஆகுவானாக. 2வது கூட்டத்தார்கள். 3வது கூட்டத்தார்கள் அதாவது லா எதுகுல் ஜன்னத்த காத்தியூன், குடும்ப உறவு முறைகளை துண்டித்து நடப்பவர்கள். மாமா மச்சானே சொத்துக்காக வேண்டி, சண்டைக்காக வேண்டி, நம்முடைய விசேஷங்களுக்காக வேண்டி, கூப்பிட என்று சொல்வது என்பதற்காக வேண்டி பலவிதமான குடும்பத்திலே சண்டை போட்டு குடும்பத்துக்கே போகாமல் இருப்பாங்க. உறவு முறைகளை துண்டித்து அவங்கள பேசாமல் பகைச்சிட்டு நடக்கக்கூடியவங்களுக்கு எந்த அமலும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான். நான் எதுகொள் ஜன்னத்தை காத்தியூன், ஒருபோது அவங்க சொர்க்கமே நுழைய மாட்டார்கள். சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் சொன்னாங்கன்னா அமலெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்றுக்கொள்ள மாட்டான். அமல் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னால் அவங்க நிரவதியாக போயிடுவாங்க, சொர்க்கம் செல்ல மாட்டாங்க. இதுதான் அந்த ஹதீஸுடைய கருத்தாக இருக்குது. எனவே உறவு முறைகளை நம்ம பேணி நடக்க வேண்டும். 3வது நபர்கள் இப்படி உறவு முறைகளை பேணி நடக்கக்கூடியவங்களுக்கு எல்லா சிறப்புகளும் அவங்க அடையலாம். மேராஜ், பராத்து, ரமலானு எல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தமான அமல் உயர்வதற்கு காரணமாகும். 4வது சிறப்பு என்ன சொன்னால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க, 3 நாளைக்கு மேலே யாரும் பேசாமல் இருக்கக்கூடாது. அது தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, மனைவி மக்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, 3 நாளைக்கு மேலே பேசாமல் யார் இருக்கிறாங்களோ அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி நம்ம சலாம் சொல்லி பேசிடணும். அவங்க பேசுறியா அது அல்லாஹ் பார்த்துட்டு போகிறான். நம்முடைய ஹக்கு, நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு நம்ம நபி அவங்க சொன்னது பிரகாரம் நம்ம நடக்கிறோம், அது அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம இஹ்லாஸான முறையிலே நம்ம அவனுக்காக பொருந்து, எந்த எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் அதை பொருந்து சகித்து 3 நாளைக்கு மேலே சலாம் சொல்லி பேசிட்டு போனோம்னு சொன்னால் நம்முடைய அமலெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு ஒப்புக்கொள்ளுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். இந்த 4 விஷயங்கள், அதாவது முதலாவது மது ஹராமான விஷயத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு நம்ம அவங்க அவங்கள உள்ளங்களை நம்ம
அவங்க உள்ளங்களை சிரமப்படுத்தக்கூடாது. 3வது உறவு முறைகளை நம்ம துண்டிக்கக்கூடாது. 4வது 3 நாளைக்கு மேலே யார்கிட்டையும் பேசாமல் இருக்கக்கூடாது. இது முக்கியமாக நம்ம கவனிக்கணும். எப்போதும் இந்த சிறப்பான நாட்கள் மட்டுமல்ல, நோன்பு மாதம் மட்டுமல்ல, எழுத்துக்கது நாள் மட்டுமல்ல, எல்லா நாளையுமே கடைபிடிக்கக்கூடிய இந்த 4 விஷயங்களை எப்போதும் வாழ்நாள பேணி கடைபிடித்து வந்தோம்னு சொன்னால் நம்ம எப்போதும் செய்யக்கூடிய தான தர்மங்கள், தொழுகைகள், துவாக்கள் எல்லாமே கபூலாகி. ஹராமிலிருந்து பார்க்கணும். ஹலாலான உணவு முறைகளை சாப்பிடணும். ஹலாலானதே நம்ம சாப்பிடணும். பொய் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து அல்லாமல் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்பான நாள்கள் மேராஜுடைய ராவு வெள்ளிக்கிழமை இரவு வருது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் அந்த அந்த முக்கியமான மாரியம் தொழுகை, இஷா தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை அந்த நாளெல்லாம் நம்ம தொழுதுட்டோம்னு சொன்னால் அந்த நாளெல்லாம் இபா செய்யக்கூடிய நன்மைகள் கிடைச்சி விட்டுரும். யார் ஃபஜ்ர் தொழுகை, யார் இஷா தொழுகிறாரோ பாதி இரவு தொழுது நன்மைகள் கிடைக்கும். யார் ஃபஜ்ர் தொழுகின்றார்களோ இமாம் ஜமாத்தோடு பாதி இரவு தொழுத நன்மைகள் கிடைக்கும். அப்போ இஷா தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை, மாரியம் தொழுகை இதெல்லாம் தொழுதா அந்த நாலு பூராவுமே இபா செய்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அது மேராஜுடைய ராவுகளில் பொதுவாக நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று காலை மாலை நம்ம படுக்கின்ற பொழுது அல்லாஹும் பிஸ்மிக்கு அமூத்து வஹியா என்று சொல்லி நம்ம உறங்கிறது. அது மாதிரி உறங்கி எழுந்த உடனேயே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வைலைஹி நுஷூர் என்று சொல்லி அல்லாஹுடைய அந்த துவாவை சொல்லியே நம்ம எழுந்து கொள்வது. இப்போ படுக்கும் போதும் அல்லாஹுடைய துவா சொல்லி தூங்குவது, எழுந்துன்ற பொழுதும் அல்லாஹுடைய திக்ர் சொல்லி யார் எழுந்து விடுவாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னை பூராவுமே இபா செய்த திக்ர் செய்த நன்மை கிடைப்பதாக நமது இமாம் பெருமை எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதை நீ கடைபிடித்துக் கொள்ளுங்க. புனிதமான நாட்கள் வருது, ரஜபு, ஷாபான், ரமதான், இதெல்லாம் நீ கடைபிடிச்சு கொள்ளுங்க. ஃபஜ்ரு, இஷா தொழுகை, ஃபஜ்ரு தொழுகையை ஃபுல்லாமே கடைபிடிச்சு கொள்ளுங்க. அது மாதிரி படுக்கின்ற பொழுது, எழுகின்ற பொழுது, நைட்டு படுக்கின்ற பொழுதும் காலையில் நம்ம தூங்கி எழுந்த உடனேயும் அல்லாஹுடைய திக்ரோட துவாவோடு எழுந்து கொள்வது. இது நாள் பூராவுமே 24 ஹவர்ஸும் திக்ர் செய்த நன்மைகள் கிடைத்துவிடும். அது மாதிரி ஒதுவோடு இருப்பது, பொய் சொல்லாமல் இருப்பது, அடுத்தவங்களை பேசாமல் இருப்பது, இதெல்லாம் நம்ம கடைபிடித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை கட்டித்தந்தாங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து இம்மை மறுமை இந்த மேராஜ் பராத்து அல்லாஹும் பாரிக்கிலானா ஃபீ ரஜபி ஷாபான் வபல்லிகனா ரமலான். அல்லாஹுவே ரஜபி ஷாபான்ல மேராஜில் எங்களுக்கு எல்லோருக்கும் நீ அந்த அந்த சிறப்பான நாட்கள்லாம் அடைந்து லைலத்துல் கத்ராவை அடைந்து ரமலானை பரிபூர்ணமான முறையிலே நல்ல நோன்பு வச்சு தொழுது தராவை தொழுது திக்ர் செய்து குர்ஆன் ஓதி தான தர்மம் செய்து எல்லோருக்கும் உம்ரா செய்யக்கூடிய தௌஃபீக்கு அந்த நோம்பில் கிடைச்சு ஹஜ்ஜுடைய சிறப்பு எங்களுக்கு வழங்கி எல்லா நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக நமக்கு அல்லாஹ் தர வேண்டும். எல்லா விதமான போர்காலிலிருந்து இப்பெல்லாம் ஈரான், ஈராக், இந்த அமெரிக்கா எல்லாம் போருடைய யுக்திகளை கையாண்டு கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா புனிதமான போர் செய்ய ஹராமாக்கப்பட்ட நாட்கள், ரமதானுடைய மாசம் வருது. அப்படிப்பட்ட நேரம் எல்லா மக்களுக்கும் அமைதி நில வேண்டும். துவா செய்யுங்க. எல்லா உலகம் பூராவுமே போர்காலிலிருந்து, சண்டை சச்சரவிலிருந்து, எல்லா விதமான இயற்கை சீற்றங்களிலிருந்து, அனைத்து நோயுடிகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு செய்து ஆரோக்கியமான நிலையில எல்லாம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் உலக முஸ்லிம் எல்லோருக்கும் தந்த அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.